ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ப்ராப்பராக கியர் ஷிஃப்ட் பண்ணுறது, இதனால் எப்படி கார்பன் டெபாசிட் வர்றதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இந்த கியர் ஷிஃப்டிங்கில் தான் மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. இந்த கார்பன் டெபாசிட் எப்படி படியுதுங்கிறது, அப்புறம் உள்ளார கம்பஷன் சேம்பர் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது, பிஸ்டனோ இல்லை உள்ள சிலிண்டர் வாலோ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கியர் ஷிஃப்டிங் ஒரு முக்கியமான காரணம். இது எந்த இடத்துல வருது எப்படிங்கிறத நான் ப்ராப்பராக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்பன் டெபாசிட் இது எப்படி வருது காரில் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? இது எப்படி வருதுன்னா, கார்பன் டெபாசிட்டுங்கிறது இப்போ நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு லோயர் ஆர்பிஎம்மில் ஹை கியரில் போகிறீங்க. ஓகேவா? ஒரு 5th கியர்லையோ 6th கியர்லையோ போகிறீங்க. 1000 ஆர்பிஎம் 1500 ஆர்பிஎம் தான் இருக்குது, வண்டி ரன் ஆகிட்டு இருக்குது. 1000 ஆர்பிஎம்ல, அதாவது கம்மி ஆக்சிலேட்டர் தான் கொடுக்குறீங்க. அதாவது 6th கியரில் இருக்கீங்க, ஆனால் கம்மி ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. இதனால் ஆர்பிஎம் ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் 1200 1500 1000 ஆர்பிஎம்குள்ளார இப்படி இருக்கிறது தான் கம்மின்னு அர்த்தம். ஓகேவா? ஹை கியரில் இப்படி கம்மி ஆர்பிஎம்மில் போகிறது எந்த அளவு உங்கள் வெஹிக்கிளை டேமேஜ் படுத்தும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆப்வியஸாக ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா, கம்மியான ஏர் தான் உள்ளே போகும். அதாவது நீங்கள் த்ராட்டில் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியான அளவு தான் உள்ளார இன்ஜினுக்குள்ளார போகும். ஏர் கம்மியாக போகும். ஓகே, விச் மீன்ஸ் ECU டெல்ஸ் ECU நீ ஏர் கம்மியாக போச்சுன்னா ஆப்வியஸாக ECU ஃபியூலையும் கம்மியாக தான் உள்ளே அனுப்பும். ஸோ ஏரு கம்மி, ஃபியூலு கம்மி. ஓகே, கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது, டெம்பரேச்சரும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, லோயர் ஆர்பிஎம்மு, ஹையர் கியர் எல்லாமே கம்மியாக இருக்குது, டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இது என்ன நடக்கும், கார்பன் டெபாசிட்டை அதிகமாக உருவாக்கும். ஏன்னா நீங்கள் பேர்ன் பண்ணுறத அதிகமாக பேர்ன் பண்ணணும். ஒன்று அது ஒரு மேட்ரு. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இந்தமாரி கம்மியாக போகிறதுல என்ன ஆகும்னா, வெறும் வேக்கமை மட்டும் செக் பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிடும் இன்ஜின். நீங்கள் கம்மியான ஆர்பிஎம்மில் ஹை கியரில் போகும்போது வேக்கமை செக் பண்ணுற மாரி ஆகிடும் ஒரு கட்டத்தில். இதனால் என்ன ஆகும், அதிகமான ஏர் வேக்கம் ஒரு கேஸ் ஆனது கிராங்க் கேஸ், அதாவது அந்த சம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் அந்த கேஸ் இறங்கிடும். ஆப்வியஸாக என்ன ஆகும், இந்த கிராங்க் கேஸ் அந்த சம்பில் அதிக கேஸ் இருக்குது அப்படின்னா PCV வால்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்ம எல்லாருக்கும் அதுலேயும். ஓகேவா? பாசிட்டிவ் கிராங்க் கேஸ் வென்டிலேஷன் சொல்லுவாங்க. இந்த PCV வால்வ் என்ன பண்ணும், இந்த கிராங்க் கேஸ் இந்த சம்பில் இருக்கிற எக்ஸஸான கேஸை என்ன பண்ணும், கிருமியும் எடுத்துகிட்டு இன்டேக் மேனிஃபோல்டிலே விடும். இதனால் இன்னும் அதிகம் வேக்கம் உள்ள செக் பண்ணி இன்னும் அதிக கார்பன் டெபாசிட்டை வர்றதுக்கு இது வழிவகுக்கும். இந்த PCV நீங்கள் கம்மியான ஆர்பிஎம்மில் ஹையர் இதில் போகிற கியர் போகிறது மூலயமா. ப்ளஸ் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, இப்போ நீங்கள் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், கிராங்க் கேஸ்லாம் கிராங்க் ஷாஃப்டில் தான் இந்த ஆயில் பம்புக்கானது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் ட்ரிவன் பெல்ட் மூலயமா. நீங்கள் ஹையர் கியரில் லோ ஆர்பிஎம்மில் போகும்போது என்ன ஆகும், இந்த ஃப்ளைவீலுங்கிறதும் சுற்றுறது ஸ்லோவாக தான் சுற்றும். ஏன்னா பிஸ்டன் சுற்றுறது இப்போ நீங்கள் இந்தமாரி கம்மியாக இருக்கும்போது என்ன, பிஸ்டன் சுற்றுறது ரொம்ப கம்மியாகிடும், மேலே கீழே போயிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதனால் ஃப்ளைவீல் சுற்றுறதே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வைப்ரேட்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அதிக கியரில் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன, ட்ரிவன் அந்த கியர் ட்ரெயின் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் டவுன் ஷிஃப்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே தான் ஆகணும்னு அர்த்தம். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இந்த கிராங்க் இந்த ஆயிலுங்கிறத சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த கிராங்க் ஷாஃப்டில் இந்த ஆயில் பம்ப் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் இது சுற்றினா தான் ஃப்ளைவீல் சுற்றினா தான் கிராங்க் ஷாஃப்ட்டு சுற்றும். கிராங்க் ஷாஃப்ட் சுற்றினா தான் ஆயில் பம்ப் சர்க்குலேட் ஆகுறது இருக்கும். ஸோ நீங்கள் கிராங்க் கேஸை சுற்றலை, கிராங்க் ஷாஃப்டே சுற்றலை, ஃப்ளைவீலே சுற்றலை அப்படின்னா ஆயில் சர்க்குலேட் ஆகுறதும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ரெடியூஸ் ஆனதுக்கிற டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதிகமாகிடும். இது ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக். ஓகேவா? அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்லியிருந்தால வைப்ரேஷனுங்கிறது இது இந்தமாரி 2 ஸ்டேஜில் உருவாகும். ஒன்று இந்தமாரி நான் சொன்னேன், லோ ஆர்பிஎம்மில் ஹையர் கியரில் ஷிஃப்ட்டு, ஹையர் கியரில் 5th 6th இருக்கும்போது இந்தமாரி ஆகும்னு சொன்னேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வைப்ரேஷனுங்கிறது வந்துட்டாலே நம்ம ஒன்று ஆர்பிஎம்மு ப்ளஸ் ஹையர் கிரேட், இன்னொன்று த்ராட்டில், இது சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. இது மூணுத்தையும் இருக்கிறது தான் இந்த இன்ஜின் லேகிங்கிறதே நடக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோப்பாக ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு ஸ்லோப் மேலே போகுது. இது இன்னொரு சினாரியோ. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த கார்பன் டெபாசிட் ஆகுது. இன்னொன்று இன்ஜினுக்கே எப்படி இது
ரொம்ப ஆபத்தாக அமையிறதுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஸ்லோப் ஒன்று போகுது. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வரும்போதே வேகமாக வரீங்க. 6th கியரில் எவ்வளோ ஆர்பிஎம்ல இருக்கணும், அதோட ரெஸ்பெக்டிவ் ஆர்பிஎம் என்னன்னா ஒரு 4000 ஒரு 5000 ஆர்பிஎம்னா ஓகே, நோ ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. இதுவாக நீங்கள் வந்து 1500 6th கியரில் நீங்கள் போகிறீங்க, ஒரு ஸ்லோப் வருது. அப்பயுமே நீங்கள் அந்த ஸ்லோப்பை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, சடன் ஆக்சிலேட்டர் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறது, திடீர்னு நீங்கள் அந்த 6th கியரில் இவ்வளோ நேரம் நீங்கள் 1500 போயிட்டு கிராஜுவலாக நீங்கள் ஷிஃப்ட் டவுன் பண்ணி ஸ்பீடை ரைஸ் பண்ணாமல் அந்த 6th கியர்லேயே வந்து நீங்கள் சடனாக ரைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1500லேருந்து சடனாக ரைஸ் பண்ணுறீங்க. அப்போனா அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்க. ஏர் என்ன நடக்கும்னா, ஏர் வந்து இவ்வளோ நேரம் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, நீங்கள் சடனாக த்ராட்டில் பாடியை ஓப்பன் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும், மோர் ஏர் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும். ஓகேவா, மோர் ஏர் என்டர் இன் டு த இன்ஜின். ஸோ விச் மீன்ஸ் மோர் ஏர் உள்ளே போச்சுன்னா ECU tells மோர் ஃபியூல், மோர் ஏர் உள்ளே போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபியூலை உள்ளே படுத்தும். அப்போனா கம்பஷன் ப்ராசஸ் வந்து பீக்கில் இருக்கும். அதாவது பயங்கரமாக வெட்டிக்கும், உள்ளார பயங்கரமான ஃபயர் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் 6th கியரில் இருக்கீங்க, 1500லேருந்து இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்த வேகத்தில் இப்போ ரைஸ் ஆகுது, ஏர் ஃபியூல் அதிகமாகுது, இப்போ உள்ள பேர்னிங் பயங்கரமாக நடக்குது அப்படின்னா போய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பிஸ்டன் வந்து நீங்கள் இதுக்கு எவ்வளோ அளவுனா, இது நீங்கள் எப்பயாச்சும் ஒரு டைம் 2 டைம் பண்ணால் பரவாயில்ல, இதே மாதிரி தான் நீங்கள் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி ஆகும்னா, இந்த பேர்னுங்கிறது வேகமாக அடிக்கும். பிஸ்டனை அடித்து கட்டை போடுற மாதிரி போயிட்டு வாலில் கில்ல அடிக்கும். போய் ஃப்ளைவீலை போய் புஷ் பண்ணும், ஃப்ளைவீலை புஷ் பண்ணும், கிராங்க் கேஸை போட்டு ஒட்டைக்கும். இதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த பீக்கான டைமில் வந்து இந்த பிஸ்டன்கிறது ஸ்லோவாக இருக்குது, திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து கியர் கம்மி பண்ணி தான் பண்ணணும். இதுதான் கியர் ஷிஃப்டிங். 6thலேருந்து நீங்கள் 3rd இல்லை 2nd வரணும். வராமல் நீங்கள் சடன் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வைப்ரேட் ஆகிற டைமில் என்னென்ன உங்கள் காருக்குள்ளே நடக்குதுங்கிறத நீங்கள் காருக்குள்ளே யோசிச்சு பாருங்கள். இந்த டைமில் இன்ஜினில் பயங்கர பேர்ன் ஆகுது உள்ள சிலிண்டரு. ஸோ பிஸ்டன் போய் அடிக்குது ஃப்ளைவீல. அடித்த வேகத்தில் நம்ம அந்த அந்த ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுறது, இந்த ட்ரிவன் கியர் ட்ரெயினுக்கு இது வந்து ரொம்ப ஆபத்தாக போயிடும். ஏன்னா இது நிறைய செலவு வைக்க ஆரம்பிச்சிடும் பின்னாடி. இதை நீங்கள் ஒரு டைம் 2 டைம் ஏதோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. ஆப்வியஸாக நீங்கள் இதை ரெகுலராக இதேமாரி நீங்கள் இப்போ கம்மி ஆர்பிஎம்லேயே 5th கியரில் 4th கியர்லாம் கம்மி ஆர்பிஎம்லேயே 1000லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்று கார்பன் டெபாசிட் உருவாகிட்டே இருக்கும். செகண்ட் ஒன்று என்னன்னா, உங்களோட இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது போய் இந்த பிஸ்டன் கண்ணா அப்படின்னா அடிக்கிறது, ஃப்ளைவீல சுற்றுறது, நீங்கள் அந்த கிளச்சை வச்சு மேனேஜ் பண்ணலாம். கிளச்சில் அந்த டயஃப்ரம் எல்லாமே வீக்க ஆரம்பிச்சிடும், உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் ஒரு கட்டத்தில். இதை நீங்கள் பண்ணாதீங்க, டக்குன்னு செகண்ட் கியர் போங்க. இந்தமாரி ப்ராப்பராக வந்தால் தான் லைஃப்பும் அதிகமாக இருக்கும். இதுவும் இப்போ வந்து நீங்கள் அந்த மாடர்ன் காரில் சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட நாக் சென்சார் இருக்குது, மாடர்ன் ECU இருக்குது, அது இதுன்ட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் there is a difference between preventing and stoppingனு ஒன்று இருக்குது. நம்ம பண்ணுறது இதெல்லாம் ப்ரெவென்டிங். ஓகேவா, நீங்கள் என்ன தான் நாக்கு சென்சார் இருந்தாலும் இந்த ப்ராப்பராக இந்த கியர் ஷிஃப்டிங்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் உங்கள் காரை வந்து நீங்கள் அடுத்த ஒரு லைஃப் லாங் கொண்டு போக முடியும். இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh கிலோமீட்டர்லேயே வந்து ஒன்று ஒன்றா வேக வச்சிரும். அதாவது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை கிராங்க் ஷாஃப்டாக இருக்கட்டும், உள்ளர சிலிண்டர் வால் இருக்கட்டும், இது ஏடா கூடமா இந்த எல்லா இடத்துக்குமே இதுக்கு பிரச்சனை வச்சிடும். ஏன்னா நம்ம கிராங்க் ஷாஃப்டில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து கிராங்க் ஷாஃப்டில் வந்து ஆயில் பம்பு சரி, கம்ப்ரெசர் சரி, ஆல்டர்னேட் சரி, நிறையா கிராங்கில் கனெக்ட் ஆகிருக்கனால ஸோ இந்த கியர் ஷிஃப்டிங் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பராக வந்து ஆர்பிஎம்முக்கு இவ்வளோ, இத்தனை ஆர்பிஎம்முக்கு இவ்வளோ அப்படிங்கிறத மூவ் பண்ணுங்கள். சில காரில் வந்து வரும், நீங்கள் வந்து ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அடுத்த ஷிஃப்ட் மூவ் பண்ணலான்னு சொல்லி, அப்போ வந்து மட்டும் கியரை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மற்ற டைமில் என்னென்னா அதே இதில் போங்க. அதுமாரி கீழே கம்மி பண்ணுறீங்களா, செகண்டுக்கு வாங்க. இந்தமாரியே கிராஜுவலாக பண்ணுறீங்கன்னா கார் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கார்பன் டெபாசிட் இப்படி தான் உருவாகுது. லோ ஆர்பிஎம்ல ஹையர் கியரு. ஸோ வந்து சும்மாவே நீங்கள் வந்து இந்தமாரி ஸ்லோவாகவே கார் ஓட்டிக்கிட்டே, ரொம்ப ஸ்லோவாகவே 3rd கியர் 4th கியர்லேயே ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. லோக்கல் சிட்டியில் நம்ம ஊர்லாம் தெரியும்ல, இப்படியே நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா இதெல்லாம் கார்பன் டெபாசிட் ஆப்வியஸாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10-15 கிலோமீட்டர் நல்லா வேகமாக ஓட்டுங்க. அதாவது 3rd கியரில் எவ்வளோ ஹை ஆர்பிஎம் ரீச் பண்ண முடியுமோ அந்தமாரி ஹை ஆர்பிஎம் ரீச் பண்ணி அந்த பேர்ன், அந்த ஆஷ் இருக்கிற கார்பன் டெபாசிட் அதெல்லாம் வெளில வரவங்க சைலன்சர் வழியாக எது வழியாச்சும் வெளில வரவங்க. ஸோ எந்தெந்த கேப் கிடைக்குதோ அப்போலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடுங்கிறது கண்டிப்பாக வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவைப்படுற நேரத்தில் இந்தமாரி நம்ம கிடைக்கிற டைமில் ஹைவேஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டால் நான் பெட்டர்னு சொல்லுவேன்.
ஸோ இதனால் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. இதை நீங்கள் தவிர்க்கணும்னா ஒரு வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். வெளில ஒரு ஹைவேலையோ இல்லையோ வேகமாக ஓட்டி இது பண்ணுங்கள். அதுமாரி இந்தமாரி கியர் ஷிஃப்டிங் லோயர் ஆர்பிஎம்மில் ஓட்டுறது தவிருங்க. ரெஸ்பெக்டிவ் ஆர்பிஎம் அதுக்கேற்றபடி இல்லை ரெஸ்பெக்டிவ் கியரில் வந்து போக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் நீங்கள் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம் பழைய வீடியோலாம், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.